திருமணம் செய்தேன். இப்படி சரி செய்து விட்டாலே இறைவா, சரி செய்து விட்டாலே போர்ந்து கண்டிடாத இரவுரில் ஏமாற்றம் செய்து செய்வத முறை பொன்னார் மக்களுக்கு பொற்குவில் போல் வாழ வேண்டும் நினைத்து என் வாழ்க்கைக்கு பாழாக போய்விட்டது. செய்த வினையிருக்கு தெய்வத்தோடு வந்த காலில் எழுத வருமோ என்றபடி தாம் தான் செய்த வினையை இந்த பாவித்தான் அனுபவிக்க வேண்டுமா? ஆண்டவா அனுபவிக்க வேண்டுமா? இல்லறம் ஏற்க மேலரசு பெருமக்கவி கற்பின் பூங்காவில் காவியம் பாடும் கண்டித்தமிழ் பெண்களே, மானந்தான் பெண்களுக்கு பெருமையாக வாழ்ந்த வீர மங்கையர் தொழுகைகளில் பார்த்தீர்களா அந்த பாவிய நிலைமையை? உலகத்தில் பெண்ணாக பிறக்கக்கூடாது. அப்படி பெண்களாக பிறந்தாலும் இந்த பாவி போல வாழக்கூடாது, வாழக்கூடாது. இந்த பாவி ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? மனிதனாக பிறந்ததை விட இந்த பாழும் மண்ணில் ஒரு பிடி மண்ணாக பிறந்திருக்கலாம், மண்ணாக பிறந்திருக்கிறது. வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் வையகம் இது தாடடா, வையகம் இது தாடடா, உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். என் நிலைமை பார்த்தீர்களா? அந்த வாதிகளை பார்த்தீர்களா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தார் தேவர் என்று. யார் யார் சினத்திலே பிரம்மன் என்ன ஏற்றி எழுதினாலோ அது ஏற்ற மாட்ட முடியாது. இந்த பாவி இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டளை ஆண்டவா. போகலா இன்னும் போகலா? என்ன ஐயோன்றீங்க? எத்தனை லட்சம் கொட்டின? எத்தனை லட்சம் கொட்டின?
எடுத்துட்டு கோடி கொட்டினேன் சக்கால தருவிழா ஊர் அடிக்குது யாரண்டா வாங்கிக்கணும் நீ சம்பாதிச்சது உங்க ஆம்பளை சம்பாதிச்சது உன் புள்ள சம்பாதிச்சது உன் பொண்ணு சம்பாதிச்சது உன் புள்ள சம்பாதிச்சது யார் சம்பாதிச்சது பேர் சம்பாதிச்சது யார் சம்பாதிச்சது ஜன் சம்பாதிச்சது பொத்து சம்பாதிச்சது பொட்டு சம்பாதிச்சது வேர் சம்பாதிச்சது வேர் சம்பாதிச்சது பயிர் உட்காந்து பயிர் சாப்பிட்டு பட்டி காலையில தேவடியா கிட்ட வாய் சச்சி போடலையம்மா யாராவது வாயில கோலை குட்டி நடக்கிறதே வேற தாத்தாங்க 10 வயசுல இல்ல யாரும் ஆய்ப்பதற்கு போய் தெரியும் அங்கே தனி மத்த லட்சம் பட்டி விடா ஐயோ ஐயோ மூச்சு வாயில உள்ள தூத்தல உள்ள கேவியா வாங்க ஆமா மனைவி முதல் மனைவி முதல் மனைவி சுந்தரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவள் தானாக மரணலோகம் அடைந்து விட்டாள். மனைவி சுந்தரி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மறந்துட்டான் மாறிட்டான். இத பாரு உடைய மனைவி தானாக இருக்கணும். அவன் எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இந்த ஆரவரி பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து அவனை சாகடிச்சு அப்படி என்றால் இவனுடைய முதல் மனைவி சுந்தரி தானாக இருக்கவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் உன்னுடைய மனைவியே மாற வச்சுட்டேன். மட்டுமல்ல ஆரவழி செய்த சூழ்ச்சியால் பாலில் விஷத்தை கலந்து மூத்த மனைவி சுந்தரி தானாக நீதான் இறக்க வைத்தாயா? ஆமா, என் மனைவி தானாக இறக்கவில்லை. உடைய மகள் இருக்காரு ஆனந்தி. உடைய மகள் ஆனந்தி எப்படி பேசுறா? என்னுடைய அண்ணனை அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா ஆகியனால என்னுடைய அண்ணனை அதை ரேப்பட சொல்லி அதை கடாரம் செஞ்சு அதை ஒழுங்க சொல்லி அது பாரு யார் பண்ணார். இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியா பாரு. அப்படி என்றால் என்னுடைய மகள் பத்தினி உத்தமி அவளுக்கு இது பார்வை இல்லாத போன காரணத்தினால் நீ அவளுக்கு எத்தனை பணிவுகளை செய்வது என்று தெரியாமல் இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியா என்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து இந்த நாட்டை விட்டே கிடைத்து விட்டோம். ஐயோ பாவண்டா, அவன் நிரபராதி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு நிலைமைக்கு ஆளாக தெரியுமா? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியா அவன் நாட்டை விட்டு அப்படி இந்த ஆளுடைய அவன் நிரபராதி அனாதை. அவன் நாட்டை பாதை கரத்தான் சாட்டை போட்டு வேட்டியாரு நாட்டை விட கருத்தையே இதுக்கு அத்தனைக்கும் காரணம் இந்த ஆரவழியை சூழ்ச்சி. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் அவன் நாட்டை விட பாடி பாடி நீதி நம்ம தூக்கி விட்ட கதை என்ன சொல்வேன்? பாம்பை நம்பலாம், சிரிக்க பெண்ணை நம்பாது என்றால் ஒருவன், சேலை கட்டிய மாதரை நம்பலாம், செல்விழி அகற்றிய மாதரை நம்பாது என்றால் ஒருவன். இந்த பாவி உன்னை நம்பலாடி சனிகாரி. நாயங்களே நாயங்களே நீங்கள் எங்கே
தாங்காத
அந்த பார்வையாளர்கள் மனதில்லாமல் எப்படியம்மா என்னால் அரண்மனைக்கு வரவி நாம் இருவர் இப்படி அழுது கொண்டார். அதாவது என்று நமக்காக யாரம்மா அருள் மாற்று உரைக்க போறார்? யாருமே உரைக்க போவது யார்? பார்வையாளர் மனத்தை வெகு தூரம் புறப்பட்டு வந்து பற்றி ஏதோ ஒரு அம்மனுடைய ஆலயத்தில் அந்த அம்மனை மனதார வணங்கினார். நிச்சயமாக எப்படியும் அந்த அன்னையின் நல்ல பார்வையாளர் கிடைக்கும். இப்பொழுது அந்த அன்னையை மனதார வணங்கினார். எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி கருமாறி வர வேண்டும் அருள்வாரி தர வேண்டும். கோவிந்தா கோவிந்தா. எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி கருமாறி வர வேண்டும் வருவாரி தர வேண்டும். மஞ்சளுக்கு உடையவனே மண்ணாடும் மாயா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. ஏஹா. கோவிந்தா கோவிந்தா. ஏஹா. ஏஹா. கோவிந்தா கோவிந்தா. ஜெய். அடி ஒத்து குளித்தவளே எங்கள் உத்தமி பார்வதியே. 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 அடி சக்தி உமையவளே எங்கள் சங்கர தேவியரே. அடி சக்தி உமையவளே எங்கள் சங்கர தேவியரே. அடி சக்தி உமையவளே எங்கள் சங்கர தேவியரே. சக்தி உமையவளே எங்கள் சங்கர தேவியரே. அடி கந்தளை இன்றவளே கருமாரி அனவளே. கந்தளை இன்றவளே கருமாரி அனவளே. நடனமாடி வா தேவி நடனமாடி வா. நாங்கள் போட்ட பாதையிலே நடனமாடி வா. நடனமாடி வா தேவி நடனமாடி வா. நாங்கள் போட்ட பாதையிலே நடனமாடி வா. நடனமாடி வா தேவி நடனமாடி வா. நாங்கள் போட்ட பாதையிலே நடனமாடி வா. நடனமாடி வா தேவி நடனமாடி வா. நாங்கள் போட்ட பாதையிலே நடனமாடி வா. ஊத்து காற்றில் வாழ்பவளியே நடனமாடி வா. ஊத்து காட்டு எல்லையிலே நடனமாடி வா. ஊத்து காற்றில் வாழ்பவளியே
உட்காருமா உட்காருமா கீழே உட்காருமா நாடங்க உட்காருமா மாங்காடு மாங்காடு எழில் மேவோம் மாங்காடு தளத்தினிலே ஏகாந்தமாய் ஈசடையடைய ஊசி முனையில் நின்று தவம் செய்த எங்கள் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலன்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாகும் அந்த மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்து நிற்பாள் மகிமை வள புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்து நிற்பாள் மகிமை வள புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் உட்காருமா நானும் இருந்தேன் நெஞ்சார துதிப்போரி நெஞ்சிலேயே குடியிருப்பார் அம்மா நெஞ்சார துதிப்போரி நெஞ்சிலேயே குடியிருப்பாள் எளிமித்த கனி மீது எழிலாக வீற்றிருப்பாள் எளிமித்த கனி மீது எழிலாக வீற்றிருப்பாள் மாங்காடு வாருங்கள் மனக்குளிர பாடுகள் மாங்கல்யம் காத்திருப்பாள் மகிமை வள புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் தொட்டில் கட்டி போட்டவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவாள் தொட்டில் கட்டி போட்டவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவந்திருப்பாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவந்திருப்பாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவந்திருப்பாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவந்திருப்பாள் மாங்காடு மாறுகள் மனப்புளிர பாடுகள் மாங்கல்யம் காத்திருப்பாள் மகிமை வள புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் உமனை காக்கும் உமையவனே, என்னை திருக்காட்சி என்னை திருக்காத இந்த அடியை நடத்தி கொடுக்காதே. ஓட்டோட்டமாய் ஓடுவதற்கு பக்தா, என்னை வணங்கி வந்த காரணம் என்ன? ஒரு பெண்ணாக பிறந்தவனுக்கு கட்டறியாமல் அழைக்கப்பட்டிருக்கலாமா? அவனுக்கு ஒரு வீட்டில் கட்டளை கொடுத்தார். சாபநாத்திரம் 12 ஆண்டுக்கு ஒருவரை பூக்கக்கூடிய மலர் அந்த மலர் போட்டது அவனாகி தன்னுடைய வழியாந்து விடுவான். அந்த மலர் எடுத்து சென்று அதிலிருந்து ஒரு சாலை எடுத்து அவன் கண்ணை விட்டால் கண் பார்வை இணைக்கும் என்று அந்த மகனை கொடுத்த சாவலை மட்டும் உட்காருமா 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 அந்த பாலில் அவரை பெற்று தருவதற்காகவே நான் இருக்கிறேன். பக்தா, என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாரிஜத மலர் சுலபமாக கிடைக்காது. ஏன் தெரியுமா? என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய மலர் உன்னுடைய கரத்துக்கு சேர வேண்டும் என்றால் அதற்கு கூடியவன் நீ தகுந்தவனாக இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? தாய்க்கு தலைமகனாகவும் சத்தியத்தை காத்தவும் பெண்களை பார்த்த தாயாகவும் தங்கையாகவும் எனக்கு கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாரிஜத மலர் உன் கருத்துக்கு வந்து சேரும். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக தங்கியாக நினைக்கக்கூடியவன் நானே சத்தியத்தை காத்திருக்கிறவன். அப்படியெல்லாம் அந்த பாரியவர்களுக்கு தகுதி எனக்கு இருக்கிறதல்லவா? இருக்குது. அது மட்டும் கிடையாது. என்னுடைய பாதத்திற்குரிய மலர் இப்பொழுது நான் தருகிறேன்.
ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். பார்வை தெரியாத இரு விழிகளில் இந்த மலர் கொண்டு தாரை பிரிந்து விட்டால் அப்பொழுதே பார்வை கிடைக்கும். இதுவே சத்தியம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. அது மட்டும் கிடையாது. நீ போகும் பாதையில் ஏதாவது உனக்கு தலையில் பட்டால் தாயே ஒரு குரலிட்டால் அடுத்த நிமிடமே உன் கண்ணை காட்சி கொடுப்பேன். கேட்ட பிரகாரம் இலகினாத வரவிட்டு கொடுத்து விட்டார். இதை விட பாக்கியத்திற்கு யாருமே இருக்க முடியாது. அதுக்கு தாகி போகும் பாதையில் பின்தொடர்ந்து நம்மை பார்த்து சந்தேகப்பட்டு விட்டார் இந்நாட்டு மன்னர். உன்னை நான் சந்திக்கிறேன் தங்கா. உன்னை நான் எப்போது சந்திக்க போகிறேன் தங்கா? எப்போது சந்திக்க போகிறேன்? மண்ணிலே சந்தேக கோடி இது சந்தோஷ கேடு. இதை மறந்தவர் வீடு வளர்ந்திடும் காடு, வளர்ந்திடும் காடு. சந்தேக கோடி அந்த பாரதியார் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அங்கே என்ன நடந்ததோ ஏதோ நடந்ததோ ஒன்றுமே அங்கே மாபெரும் மன்னர் கூட சபையிலே சபதமேற்ற பிரகாரம் அன்னையின் அருளால் பாரியாளர்களை கொண்டு வந்து விற்கிறோமா? அப்படியா? இருந்தாலும் உண்மையா நமக்காக காத்து கொடுப்பான் ஆரம்பி. அப்படியே யார் யாரோ ஆசைப்பட்டது
என்ன நடந்தது? நான் மணிமுடி சுட்டி விழாவுக்கு நான் சென்று மலர் மாலை கொண்டு வர வேண்டும் சென்றேனே. அங்க உள்ள தடாகத்தில் இறங்கியதால் இங்குள்ள முனிவருக்கு கண்கள் போகும்படி சாபத்தை கொடுத்துட்டேன்னா அவரிடம் விமர்சனை கேட்டு அதற்கு என்ன உரைத்தார்? 12 ஆண்டுக்கு ஒரு முறை வளரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த மலரை கொண்டு வந்து கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் சொன்னாருன்னா கோயில் சங்கீதாவோட அண்ணன் போயிருக்காரு அந்த ஆலயத்துக்கு. அந்த மலரை கொண்டு வர இதுவரை காணலன்னா அவருக்காக தான் நான் வழியில மீண்டும் தங்கைக்கு கண்பார் கிடைக்க போடுது. ஆனந்தி இழந்த கண்பார் உனக்கு மீண்டும் கிடைக்க போடுது. இந்த சமயத்தில் இன்றுமே இல்லாமல் என்னுடைய மனதில் ஒரு சந்தேகம். உனக்கு மீண்டும் கண்பார் கிடைத்தால் முதலாக யாரை பார்க்க ஆசைப்படுகிறார்? இதுல என்ன சந்தேகம்? உடன் பிறந்த அண்ணன் நான் இருக்கும்போது எத்தங்க என்னதான் பார்ப்பா? போதும் நிறுத்துங்க. அவருடைய ஆர்வம் போய் என்னதான் முதல்ல கண்கள் பார்ப்பா? என்னதான் பார்ப்பா? என்னதான் பார்ப்பா? இத பாருங்க நீ. என் உடன் பிறந்த அண்ணன் அவருடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். என் ஆரோக்கிய சங்கீதா அவன் முகத்தை பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு அந்த அன்னை ஆலயத்துக்கு சென்று அந்த மலரை கொண்டு வந்தாரு சந்தோஷம். தான் முதல் பார்ப்பேன். கண்பார்வை கிடைத்தால் உன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதா? ஆரூர் கோழி என் தங்கையின் முகத்தை பார்க்க முடியாது. என் முகத்தை தான் பார்க்க போகிறேன் என்று உரைத்தார். யார் முகத்தை பார்த்தவனே? பார்வை கிடைத்தால் போதும். பார்வை கிடைத்தால் அது நீ அந்த பாலியல மனோல்லவா உனக்கு மீண்டும் இந்த கம்பல் விடுத்தது. அந்த பூவால் இந்த வாழ்வு கிடைத்ததா? இதுவே ஊத்தந்த பூவாடி. நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. இவருடைய கடமை முடிந்து விட்டது. திருமணமா? அம்மா தாயே, எப்போ உங்க குடும்பத்துல கால் எடுத்து வச்சோமோ அப்பவே நானும் என் தங்கையை படாத குடும்பத்தெல்லாம் பண்ணிட்டோம். ஆளை விட்டா போது சாமி நாங்க பாருங்க. எனக்கு திருமணம் செய்யணும்னா நான் மாத்தி வச்சிருவேன். ஐயோ! அம்மாடி, என்னமா வார்த்தை இது? செத்தவங்க பாடுபட்டு அந்த பாஞ்சாலை கொண்டு வந்து உனக்கு பார்வை கிடைக்க ஆதிமுத்தி செத்தா இல்லைன்னா உயிரோட இருந்தா இல்லைன்னா ஆளை விட்டா போது. நான் கூட உங்க இடத்துல ஒரு உண்மையை வரைச்சிட்டேன்னா. ஒரு உண்மையா? ஆமாண்ணா. என்னமா சொல்ற? குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போறேன்னா அப்போது என்ன அவர் எடுத்துட்டாருண்ணா. அடிச்சுன்னு வச்சுக்க. என்னண்ணா? குளக்கரைக்கு போகும்போது கீழே குறிஞ்ச தலை நிமிராம போகணுமான்னு சொன்னேன். தண்ணி எடுக்க போறேன். அவர் என்ன சொல்றேன்? ஒரு வீட்டுல ஒரு பெண்மகள் இருந்தா நிச்சயமா பெற்றெடுத்த தாய் தந்தையோ இல்ல உடன்பிறந்த அண்ணன் தம்பியோ யாரையாவது ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறாங்க. உண்மைதான். இதுக்குள்ளாக நீங்களா போய் வாழ்க்கையை தேடினீங்க, காதலிச்சு ஏன் உங்க வாழ்க்கையை நீங்களா சீரழிச்சுக்கிறீங்க? தெரியாம தெரியாம காதலிச்சு விட்டேன். எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கேன். அவங்க வாழ போறியா? கூட வாழணும். சரி, அப்படியே நீ அவனை திரும்ப செய்ய நல்ல முடியாது. அப்படி என்றால் என்னுடைய தங்கை வாழ்க்கை தங்கச்சி ஏக்கர் போனா என்ன இருக்கு? என் தங்கை எப்படி போனால் உனக்கு என்னவா? ஆமா. என் தங்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் தங்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுமா? பாரு. நாசக்காரா. வாசக்காரா. உன் குழந்தை இல்லையா? உன் குழந்தை சாயமோட பாவி. இதுக்காடா குளக்கரையில 1000 வாட்டி சத்தியம் செய்து சேர்த்து குடிக்கிறா பாவி. இது நியாயமா? இது நீதியா? அப்ப உடனே என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி சொல்லு. அண்ணா, எப்படியாவது பெரியவனுக்கு பண்ணி அவங்க ஒவ்வொரு தங்கைக்காக உடன் பிறந்த அண்ணன் யாரு எதையோ விட்டு கொடுக்குறாங்க. ஆவண்ணா.
உனக்காக இந்த அண்ணனை வாழ்க்கையை விட்டு கொடுக்குறமா. அப்படியா? ஆமா அக்கா, அண்ணா, இதுலயும் ஒரு நல்லதுதான். இதுலயும் ஒரு நன்மை இருக்குதா? ஆமாமா. என்னடா நன்மை? என்னைக்காக ஒரு நாள் இருந்தாலும் புடிச்சுட்டு வந்து உன்னை அடிச்சு ஆத்தாவுக்கு சேர்த்துனான்னு வச்சுக்க. ஆமா. நீ கிளம்பி ஆத்தாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் தங்கச்சி அடிச்சு ஆத்தாவுக்கு சேர்த்துனானு. ஆமா. உன் தங்கச்சி என்ன அடிக்காது இருந்தா சரிதான். ஆமா. சரி, நம்ம எல்லாம் இன்னொரு காலக்கு நடந்து நாட்டிலே உணவு கொடுக்க. ஆமா ஆமா அவங்க சாட்சி தான் நாங்க சாத்துட்டு போறோம் நாளைக்கு காலையில நம்மள சாத்த போறாங்களாம். எங்க வச்சு சாப்பிட போறாங்க? உள்ள போட்டு கல் சாத்த போறாங்களாம். உள்ளவா? தங்கச்சி இனி ஒரு சோடி இருக்க கூடாது. ஏன்? இத்தால் நாடு கூட போனேன். இத்தால் நாடு ஏய், ஏத்தை ஆடாது. காசா எடுத்து போறாங்க. போட்டு வான ஒரு புறா வான போறாங்க. ஒரு நேரம் போல இருக்க மாட்டானு. அண்ணன் நீ பொட்டன்னு கூடுவாங்க நல்ல முறை. டேய் அண்ணா பா லவத்தியா யார் இவரு? புள்ள ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா புள்ள நீ சாப்பிடணும். நீ என்ன தர போற? அப்ப காட்ட கொடுக்கல இப்ப குடிமுட்டா 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 பட்டியா
இருக்கு அண்ணா வசமா சிக்கிட்டோம் உதவி இறங்கிட்டோம் என்னது? ஐயா, என்னது? என்னதா என்ன கதை பாத்தீங்க? உதவி இறங்கிட்டோம் நீ விழுந்துட்ட உன்னை காப்பாத்து நினைச்சா நானும் சேர்ந்துதான் கீழே விழணும் அதனால தங்கச்சி நீ போயிட்டு போ. தாய் அந்த போட்ட பையா போட்டே கொடுக்க நானு கூட உங்களை கூட்டி வச்சேன் ஆட வச்சேன் யாரு போட்ட பையா இங்க வாடா வா பேசி வா ரொம்ப வயிற்று கொடுக்குறேன் நீ கூட போட்ட போட்ட போட அண்ணா இல்ல பாரு உன் கூடவே காலம் இருக்கு இருந்தனா உன்கிட்ட பிரிஞ்சு போகும் விட்டு பிரிஞ்சு போகும் காலத்துல உனக்கு ஒரு முத்தம் எனக்கா கடைசியாவா ஆமாண்டா ஆயா வந்து முத்து தரா ஏய் கண்ணை மூடுற காரிங்க பையன் கண்ணை திறந்துனா அசிங்கமா இருக்கும் அதுக்குதான் இந்த ஆனந்தா சொல்லு உலகத்தில் இப்படித்தான் எப்படி நான் எப்படி எனக்கு கிடைத்த பரிசு அந்த வாழ்க்கை நிலைக்கும் நாட்டின் இப்பொழுது எங்களோட முனீஸ்வரன் ஆலயம் சென்று நம் திருமணத்தை அறிய கொள்ளலாம். புறப்படுகிற அனைத்து